ஷோ, இப்படி அடிச்சிட்டாலே. ஷோ, என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு அடியை நான் வாங்கினதே இல்லையே. ஏய் திவ்யா, சாட்டையில அடிக்கிறதெல்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன். இன்னைக்கு நேர்லயே வந்து என்ன அடிச்சுட்டு போயிட்டா. திவ்யா, இங்க பாத்தியா? இங்க பாரு, என் உடம்பு ஃபுல்லா அந்த வைஜெயந்தி பாவி கோட கோட போட்டு விட்டுட்டா. மா, என்னம்மா நீ? நான் தடுக்க தடுக்க கேட்காம ரொம்ப வீராப்பா பேசிட்டு அவங்க கிட்ட போனேன். இப்ப என்னன்னா அடி வாங்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்க. முதல் அடி அவங்க அடிக்க ஆரம்பிச்சதுமே சாட்டைய புடிங்கி அவங்கள திரும்ப அடிக்க வேண்டியதானே? என்னடி நடந்ததை நீயும் பார்த்துட்டு தானே இருந்த? எங்கடி அவன் எனக்கு டைம் கொடுத்தா? வந்ததும் அதை எடுத்தா என்ன விரட்டி விரட்டி ஓட விட்டு அடிச்சா. பார்த்துட்டு தானே இருந்த. சாட்டி அடி பேய் அடின்னு கேள்விப்பட்டிருக்க. ஆனா அது இன்னைக்கு எனக்கே கொடுத்துட்டான். இதுக்கு முன்னாடி ஈஸ்வரி எவ்வளவோ, அவ கூட இப்படி அடிச்சது இல்ல. படுபாவி அந்த வைஜெயந்தி என்ன அடிச்சுட்டா. இப்படி வலிக்குதே. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ வாங்கின ஒவ்வொரு அடிக்கும் நான் அவங்க 3 பேரையும் சும்மா விட மாட்டேன். நான் அவங்கள பழி வாங்குறேம்மா. நீங்க வாங்க, வாங்கம்மா. பாத்து அங்க பிடிக்காத. சரி சரி, வர பாத்து. அம்மா, பாத்துமா, பாத்து பொறுமையா வா. பாத்து. அம்மா, ஐயோ திவ்யா, ரொம்ப வலிக்குதுடி. அம்மா. சரிம்மா, வா வா. பாத்து பாத்து. அப்பாடா, நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். நாம போயிருந்தோம், நம்மளையும் வைஜெயந்தி சாட்டையால வரி வரியா கோடு போட்டு வரி குதிரை ஆக்கிருப்பா. ஈஸ்வரி மேடம் இருக்காங்களா? இருக்காங்க, ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். சரி. அண்ணே, அண்ணே, என்ன உங்களை பார்க்க அட்வொகேட் யாரும் வந்திருக்காங்க. போ பாரு யாருன்னு. சார் ஒரு நிமிஷம் இருங்க, அண்ணி வந்துருவாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். ஏந்தாங்க, இன்ஸ்பெக்டர் உங்க கேஸ் விஷயமா உங்களை பார்க்க சொன்னாரு. என்கிட்டயும் சொன்னாரு. உள்ள வாங்க. அத்தை, நம்ம அட்வொகேட். வணக்கம் சார். சரி, இதான் என் அத்தை. சேர் கொண்டு வா. சரி. வா அழகு. சார் உட்காருங்க. அப்புறம் சார், இது என்னோட ஹஸ்பண்ட். வணக்கம் சார். உட்காருங்க சார். உட்காருங்க சார். அத்தை உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயோ, உட்காருங்க அத்தை. சார், இது என்னோட சித்தி. வாங்க. வணக்கம்மா. தண்ணி கொடுங்க. சரி. அத்தை, நாளைக்கு நம்ம கேஸ் ஃபர்ஸ்ட் ஹியரிங் வருது. அதுக்காக நம்ம இன்ஸ்பெக்டர் இவரை நமக்கு வக்கீலா வச்சு அனுப்பியிருக்காரு. மேடம், நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட எஃப்ஐஆர் காப்பியும் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட டீடைல்ஸும் வாங்கிட்டேன். சரிங்க சார். இந்த கேஸ் விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு விவரமா சொல்ல முடியுமா? அது எனக்கு பாயிண்ட்ஸ் எடுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். என் தங்கச்சிக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிருந்தோம். சார், நான் அந்த பார் நடத்துறவங்க கிட்ட பணம் வாங்கினதா எந்த எவிடன்ஸும் இல்ல. நான் லஞ்சம் வாங்கினது நேரா பார்த்த சாட்சியும் இல்ல. என்னோட ஹஸ்பண்ட் ரூம்ல பணம் இருந்ததை வச்சு என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மகாலிங்கம் நான் லஞ்சம் வாங்கினதா பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அதான் இது எல்லாத்துக்கும் மூல காரணம். மகாலிங்கம் கொடுத்தது பொய் கம்ப்ளைண்ட்றதையும் என் ஹஸ்பண்ட் ரூம்குள்ள அந்த பணம்லாம் எப்படி வந்துச்சுங்கிறதையும் நாம கண்டுபிடிச்சிட்டா இந்த கேஸை ஈஸியா உடைச்சிட்டு ஒண்ணுமே இல்லாம பண்ணிடலாம்னு எனக்கு தோணுது. சார், என்ன சொல்றீங்க? கரெக்ட் மேடம்.
நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணி யூனிஃபார்ம் போடுவீங்க. அது என்னோட பொறுப்பு. சார், நீங்க சொல்றத கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னு வைங்களேன், எங்களுக்கு நீங்க தான் சார் தெய்வம். சார், மேடம் எந்த தப்பும் பண்ணல சார். அதனால அவங்க சீக்கிரமா டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. நீங்க எல்லாரும் அந்த நம்பிக்கையோடவே இருங்க. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். சரிங்க சார். சார், உங்க ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க. அதை அப்புறமா பாத்துக்கலாம் மேடம். நம்ம இன்ஸ்பெக்டர் என்கிட்ட உங்க சிச்சுவேஷனை சொல்லிட்டாரு. ஒரு நேர்மையான துணிச்சலான அசிஸ்டன்ட் கமிஷனரான நீங்க சட்டத்துக்கு முன்னாடி தோத்தரக்கூடாது மேடம். அதுதான் இப்போதைக்கு எனக்கான ஃபீஸ். எல்லாருக்கும் வரேன். சரிங்க சார், நான் ரொம்ப வரேன். நன்றி சார். மேடம், கேஸை பத்தி நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எல்லா டீடைல்ஸும் நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டுக்கிறேன். சரிங்க நான் வரேன் சார். மேடம். வரேன் சார், வரேன். பல நாள் கழிச்சு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கு. ஆமா ஈஸ்வரி, வக்கீல் பேசினதை கேக்குறப்போ என் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கையே வருது. ஈசு, நீ மறுபடியும் காக்கி யூனிஃபார்மை போட்டு அந்த குலகார சம்பத்து, மீசக்கார சித்தப்பு, அந்த வீட்டில் இருக்கிற துர்கா, கிரிஜா, திவ்யான்னு, ஏன் அபிதான் என் உயிர், அபிதான் என் வாழ்க்கை, அபி இல்லைன்னா நான் செத்துருவேன்னு என்ன ஏமாத்தி அந்த புள்ள கழுத்துல தாலியை கட்டி அதை இன்னைக்கு வரைக்கும் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கானே, அந்த கதிரை மொத்த பேரையும் அந்த வீட்டை விட்டு ஓட ஓட நீ விரட்டி அடிக்கணும் ஈசு. பாஸ், வெரைட்டி அடிக்கக்கூடாது. அவங்களெல்லாம் கைது பண்ணி காலம் ஃபுல்லாக ஜெயிலில் வைக்கணும். அவங்களாம் வெளி உலகத்தில் இருந்தா நம்மள மட்டும் இல்லை, யாருமே நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. திகுச்சி, நீயும் புத்திசாலி ஆயிட்டடா. நீ சொன்னது சரிதான். ஆமா ஈஸ்வரி, அழகும் தீக்குச்சியும் சொல்றதும் சரிதான். முதல்ல அந்த கூட்டத்தை, அந்த மிருகங்களை ஜெயில் கம்பிக்கு பின்னாடி நிக்க வைக்கணும். சட்டப்படி நீ அதுக்கு என்ன செய்யணுமோ அதை சீக்கிரம் செய். கண்டிப்பா செய்வேன். உங்க எல்லாரோட ஆசையும் கூடிய சீக்கிரத்துல நிறைவேறும்.